தங்க முட்டையிடும் வாத்து. எப்போதோ ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அமைதியான கிராமத்தில் கண்ணசாமி என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான். அதிகாலை முதல் இரவு வரை உழைத்தாலும் உயிர் வாழத் தேவையான பணமே கிட்டும். இன்னொரு நாள் முடிஞ்சிடுச்சு. இந்த கூரைய எப்போதான் சரி பண்ணுவேன்னு தெரியல. மாலை நேரத்தில் கூடத்தில் சத்தம் கேட்கிறது. அவன் வளர்க்கும் கோழி வாத்து கூடாரத்திலிருந்து அந்த சத்தம் வருகிறது. கண்ணசாமி எழுந்து ஓடுகிறான். அட, நம்ம கோழி கூடத்துல என்ன சத்தம் இது? அவன் தாவி அங்கே போய் பார்த்தான். கூடத்துக்குள் ஒரு வாத்து, பளபளப்பான தங்கத்துக்கு ஒத்த ஒளி. கண்ணசாமி கண் பெரிதாயிற்று. கண்ணசாமி உள்ள குரலில், இது என்ன வாத்து? இதை யாராவது விட்டுட்டு போனாங்களா? அங்கே ஒரு வித்தியாசமான வாத்து. அதன் இறகுகள் தங்கம் போல மிளிர்ந்தன. அடுத்த நாள் காலை கண்ணசாமி கூடத்துக்குள் செல்கிறான். அவன் கனமான ஒளிரும் பொருளை எடுக்கிறான். ஏய், இது என்னடா இது? இது நிஜமா தங்க முட்டையா? இது உண்மையிலே தங்கண்டா? கண்ணசாமி சந்தைக்குச் சென்று முட்டையை விற்றான். பெற்ற பணம் அவனது வாழ்க்கையில் முதன்முறையாக அந்த அளவுக்கு அதிகம். கண்ணசாமியின் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. நாட்கள் கடக்கிறது. தினமும் காலையில் வாத்து ஒரு முட்டையிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டை. கண்ணசாமி வீட்டை சரி செய்தான், கடன்களை அடைத்தான். கிராம மக்கள் பலருக்கு பணம், புத்தகம், மளிகை பொருள்கள் கொடுத்து உதவினான். கண்ணசாமி, நீங்க ரொம்ப நிறைய நல்ல உள்ளத்துக்கு உதவி செய்றீங்க. இந்த வாத்து என் வாழ்க்கையை காப்பாற்றுச்சு. இதை நான் காக்கணும். ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவுகிறது. பெருமானி என்ற பேராசைப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரி வில்லேஜர்ஸ் பேசுவதை கேட்கிறாள். கண்ணசாமி கிட்ட ஒரு அதிசய வாத்து இருக்காம். தினமும் தங்க முட்டை இடுமாம். பெருமானியின் கண்கள் பேராசையால் மின்னுகின்றன. ஒரு முட்டைதான் இவ்வளவு பணமா? ஆனா அந்த வாத்துக்குள்ள எவ்வளவோ தங்கம் இருக்கும்ல. அமைதியான இரவு. பெருமானி கண்ணசாமியின் வீட்டுக்குள் ஒளிந்து செல்கிறாள் பேராசை. அவளை முற்றிலும் மாற்றிவிட்டது. தங்க முட்டையிடும் வாத்தை முழுவதும் கைப்பற்ற தீர்மானித்தாள். அவள் கத்தியை எடுத்து கூடத்துக்குள் செல்கிறாள். இந்த வாத்து என் கையிலே வந்தால் நானே ஆயுள் முழுவதும் பணக்காரி. வாத்து பயந்து சத்தமிடுகிறது. கண்ணசாமி ஓடி வருகிறான். நில், வாத்தை எதுவும் பண்ணாதே. பெருமானி பதறி தவறுதலாக வாத்தை காயப்படுத்துகிறாள். பெருமானி பயந்து ஓடினாள். ஆனால் அவளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் நாசம்தான். இல்ல, நீ என் உயிரை காப்பாத்துன, நான் உன்னை காப்பாத்த முடியல. கிராம மக்கள் கண்ணசாமியின் வீட்டிற்கு வருகிறார்கள். எந்த ஒரு நெருக்கடியான நேரங்களும் நீங்க எங்க எல்லோருக்கும் உதவினீங்க. நாங்க உங்களோட இருக்கோம். மனச தைரியமா வைங்க. அந்த நேரத்தில் கண்ணசாமிக்கு உண்மை புரிந்தது. தங்கம் வாழ்க்கைக்கு நிம்மதி தராது. மனித நேயம்தான் உண்மையான செல்வம். அப்படியே முடிந்தது தங்க முட்டையிட்ட வாத்தின் கதை. நல்லதை பேராசை அழிக்கும். நன்றி மனதும் நல்ல மனதும்தான் உண்மையான பொக்கிஷம் என்று உணர்த்தும் கதை. என் வாழ்க்கையின் உண்மையான தங்கம் நல்ல உள்ளம்தான்.